Good evening to all. So last class என்ன பார்த்தோம்னா S4 ஓட சப்குரூப்ஸ் பார்த்தோமா, ஆர்டர் 2ல பார்த்தோம், ஆர்டர் 3ல பார்த்தோமா. இப்போ ஆர்டர் 4, 6, 8 பார்க்க போகிறோம். 12. இப்போ S4 ஆல்ரெடி S4 எலமெண்ட்ஸ் தெரியுது. இப்போ ஆர்டர் 4ல் எழுத போகிறோம். ஆர்டர் 4ல் வந்து சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 4ல் வந்து எத்தனை சப்குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் 4. இப்போ ஆர்டர் 4ங்கும்போது இப்போ இது வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து சைக்கிளிக் குரூப்பும் இருக்கும், நான் சைக்கிளிக் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ ஆர்டர் 4ல் வந்து ரெண்டுமே இருக்கும். சைக்கிளிக் சப் குரூப் இருக்கும், நான் சைக்கிளிக் சப் குரூப் இருக்கும். சப்போஸ் சைக்கிளிக் சப் குரூப்பாக இருந்தால் அந்த சப் குரூப் வந்து ஐசோமார்பிக் டு செட் 4க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இப்போ நான் சைக்கிளிக்காக இருந்துச்சுன்னா ஸோ ஆர்டர் ஆஃப் இது வந்து 2² எபிலியன். இப்போ ஆர்டர் 4 இருக்கிற எபிலியன் வந்து ஐசோமார்பிக் டு கிளைண்ட் 4க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். கிளைண்ட் 4 ஆர் செட் 2 கிராஸ் செட் 2. ஸோ இதெல்லாம் ஒன்று தான். இது ரெண்டு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகே, இப்போ இதில் எத்தனை சப் குரூப் இருக்கும், இதில் எத்தனை சப் குரூப்னு கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது சைக்கிளிக் சப் குரூப்னால ஈஸியாக வந்துடும். நமக்கு என்ன தெரியும்னா, அப்போது நான் வந்து சைக்கிளிக் சப் குரூப்ஸ் இது பண்ணுறேன். சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் cyclic subgroup of order 4 is equal to number of elements of order 4 by say of 4 போடுமா. இப்போ ஆர்டர் 4 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு சைக்கிளிக்கில்? ஆர்டர் 4 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஓகே, 4 தானே. 4னா 2 + 2ன்னு எழுதியிருப்போம். 4 வந்து 4ன்னு எழுதியிருப்போம். 3 + 1. ஸோ இது ரெண்டு காம்பினேஷன் இருக்குமா? ஆர்டர் வந்து 4ல் வந்து இது வராதுல்ல, இது வந்து இது மட்டும்தான் வரும். ஸோ ஆர்டர் 4ல் வந்து 1/4 சைக்கிள் இருக்கும். இப்போது அதுக்கு என்ன வரும்னா, ஆர்டர் 4ல் வந்து 24/4 power 1 × 1 factorial போட்டிருப்போம். இது வந்து 4ங்கிறது 2 கரெக்டா? அப்போ அது என்னன்னா 6/2 3. there are 3 cyclic subgroups இருக்கும். அது என்னன்னா they are one, two, three, 4. ஆக்சுவலாக அது என்ன வரும்னா E 1 2 3 4. அதாவது நம்ம இதில் இந்த ஃபார்மெட்டில் எழுதுமா 1 2 3 4 பவர் n பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். ஸோ இந்த ஃபார்மெட் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ எண்ணுக்கு 1 போடுறீங்களா, எண்ணுக்கு வந்து இதோட இன்வர்ஸ் என்ன வரும்னா ரிவர்ஸ் பண்ணி எழுதுவோம். 4 3 2 1. அது யாருன்னா 1 4 3 2ன்னு எழுதியிருப்போம். 1 4 3 2. அப்புறம் இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன். இதை வந்து 2 தடவை ஸ்கொயர் பண்ணி போடுவோம். ஸ்கொயர் பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 1324 கிடைக்கும். 1324 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சப் குரூப்பும் இந்த சப் குரூப் சேம் தான். 1 2 3 4. இப்போ இது 1. ரெண்டாவது சப் குரூப் வந்து 1 2 4 3. 1 2 4 3. இது என்ன வரும்னா E 1 2 4 3. இதோட இன்வர்ஸ் 3 1 2 4. தட் இஸ் 1 2 4 3. ஓகே, 1 2 4 3 3. சரி மாற்றி போடுவோம். 3 4 3 4 2 1. 3 4 2 1னா 1 3 4 2. 1 3 4 2. அப்புறம் இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இதே தான் கிடைக்கும். 1 4 2 3. 1 4 2 3 கிடைக்கும். அப்போ இந்த இதுவும் இந்த சேமாக இருக்கும்.
1342 ரெண்டாச்சா. மூணாவது வந்து என்னென்னா 1423 1423 1423 என்ன வரும்னா E 1423 3241 that is 1324. அப்புறம் வந்து லாஸ்ட் வந்து 1234. ஸோ ரைட்டா, இது வந்து 1423 ஈக்குவலாக இருக்கும். 1324 1324 ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ there are 3 cyclic subgroup of order 4. அப்புறம் நான் சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 4. அதில் வந்து 4 இருக்கும். அது என்னென்னா அதுக்கெலாம் அந்த மாதிரி கவுண்டிங் ப்ராசஸ் கிடையாது. ரைட்டா, அது நம்ம டேரெக்டாக எழுதுறது தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். E 1 2 3 4 1 2 3 4 இது ஒரு சப்குரூப். அடுத்து E 1 3 2 4 1 3 2 4 இது ஒரு. அடுத்து E 1 4 2 3 1 4 2 3 மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறோம். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான், அவன் யாருன்னா E 1 2 1 4 1 2 3 4 அப்புறம் 1 2 3 4 1 3 2 4 அப்புறம் 1 4 3 2 இதான் யாருன்னா கிளைண்ட் 4ன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் கிளைண்ட் 4. அப்போது ஆர்டர் 4ல் வந்து நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து 4 இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் 8. ஆர்டர் 6ல் ஆர்டர் 6 என்னது? ஆர்டர் 6ல் வந்து சைக்கிளிக் குரூப் இருக்காது. ஸோ இந்த ஐசோமார்பிக் டு S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஆர்டர் 6ல் வந்து சைக்கிளிக் சப் குரூப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரும். என்னென்னா 1 2 3 1 2 1 3 2 1 2. ஆமாம், ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இது அப்புறம் அடுத்து வந்து 1 2 4 1 2 இது ஒன்று. அடுத்து வந்து 1 3 4 1 3 அடுத்து வந்து 2 3 4 is a subgroup generated by 2 elements 2 3. சரிங்களா? ரைட். இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குமா? E. ஸோ இதை நம்ம இப்படி எழுதியிருப்போமா? இப்படி எழுதியிருப்போம் 1 2 3 M 1 2 N M N இண்டிஜர்ஸ்ன்னு போட்டுப்போமா? ஸோ அதுபடி எழுதிங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் வரும். E 1 2 3 1 2. நெக்ஸ்ட் இதோட இன்வர்ஸ் என்னது? 3 2 1 3 2 1. நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளிகேஷன்ஸ் 1 3 2 3. சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், இது S3ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் தானே. ஸோ ஆர்டர் 3ல் வந்து 2 எலமெண்ட் இருக்கும், ஆர்டர் 2ல் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ ஆர்டர் 6ல் 4 சப் குரூப்ஸ் இருக்கும். அந்த 4 சப் குரூப்பும் ஐசோமார்பிக் டு S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் 8ல் வந்து இந்த குரூப் வந்து ஐசோமார்பிக் டு டைகட்டல் குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், D4க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அது யாருன்னா இதுவும் என்ன? ஜென்ரேட்டட் பை 2 எலமெண்ட்ஸ். இந்த சைக்கிள் 1 2 3 4 அண்டு 1 4 3 2 இது ஒன்று. அடுத்து வந்து 1 3 2 4
1324 1423 இது ஒன்று. அடுத்து என்ன ஒன்று 1342 1243. இப்போ this subgroup is generated by 2 elements. ஓகேங்களா? அப்போது இந்த 3 சப்குரூப்பும் அந்த ஐசோமார்பிக் டைஹெட்ரல் குரூப் ஐசோமார்பிக்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செட்டை மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ என்ன வரும், இதே மாதிரி எழுதுனா வரும். இப்படி எழுதுவோமா, 1 2 3 4 M 1 4 3 2 N. எம் என்னும் இண்டிஜஸ். இந்த மாதிரி நீங்கள் எம் எனக்கு இண்டிஜஸ் கொடுக்க நமக்கு வந்து 8 எலமெண்ட்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஆர்டர் 12. ஆர்டர் 2ல் ஒரே ஒரு சப்குரூப் தான் இருக்கும். ஆர்டர் 12ல் வந்து ஒன்றே ஒன்று தான். அது என்னென்னா A4 மட்டும்தான் ஆர்டர் 12ல் இருக்கிற ஒரே ஒரு சப்குரூப். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் 24ல் வந்து S4. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சப்குரூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் மெயின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டர் 4ல் வந்து சைக்கிளிக் சப் குரூப் வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும். இதில் 3 இருக்கும், இதில் 4 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 6லலாம் ஆர்டர் வந்து எத்தனை, ஆர்டர் 6ல் சப் குரூப் வந்து எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். 8ல் 3 இருக்கும். 12ல் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். செட் 4ல் வந்து S4 மட்டும்தான். இப்போ மொத்தம் வந்து 30 சப் குரூப்ஸ் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். டோட்டல் லிஸ்ட்டு போட்டுருவோம். இப்போ ஆர்டர் இங்கே நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப்குரூப்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் எபிலியன் சப்குரூப்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் நார்மல் சப்குரூப். ஓகே. இப்போ ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4ல் இருக்கா, 6ல் பார்த்தோம், 8ல் பார்த்தோம், 12ல் பார்த்தோம், 24ல் பார்த்தோம். மொத்த டோட்டல் கவுண்டிங் வந்து இந்த இடத்துல 30 வரணும். ஓகே பாருங்கள். இப்போ ஆர்டர் 1ல் வந்து ஒன்றே ஒன்று தான், இது ஒன்றே ஒன்று தான், இது ஒன்றே ஒன்று தான். இப்போ ஆர்டர் 2ல் எத்தனை பார்த்தோம்? ஸோ ஆர்டர் 2ல் வந்து 3 சப் குரூப்ஸ் பார்த்தோமா, 3. ஆர்டர் 3ல் ஆர்டர் 2ல் 9 பார்த்தோம், 9 சப் குரூப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 3, அதில் ஒரு 6 வரும். ஆர்டர் 3ல் 4 சப் குரூப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஆர்டர் 4ல் வந்து 7 சப் குரூப்ஸ். ஆர்டர் 6ல் வந்து 4 பார்த்தோம். ஆர்டர் 8ல் 3 சப் குரூப்ஸ், 12ல் 1. ஓகேங்களா? மொத்தம் வருதான் 10, 21, 22, 23, 26, 30. அப்போ there are 30 சப் குரூப்ஸ். இதில் எதுலலாம் சைக்கிளிக் வரும், நம்பர் ஆஃப் சைக்கிளிக் என்ன வரும்? இது ஆர்டர் 1, அப்போ இது சைக்கிளிக். ஆர்டர் 2 அது சைக்கிளிக். ஆர்டர் 3 அது சைக்கிளிக். ஓகே. ஆர்டர் 4ல் வந்து எத்தனை பார்த்தோம்? இப்போ தானே பார்த்தோம். ஆர்டர் 4ல் வந்து சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஓகே. ஆர்டர் 6ல் வந்து சைக்கிளிக் இருக்காது. ஆர்டர் 8லேயும் சைக்கிளிக் இருக்காது. ஆர்டர் 12லேயும் சைக்கிளிக் இருக்காது. ஆர்டர் 24லேயும் சைக்கிளிக் இருக்காது. இப்போ 10 17 சப் குரூப்ஸ் தான், 17 சைக்கிளிக் சப் குரூப் இருக்கும். ஓகேங்களா? எபிலியன் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நார்மல் சப் குரூப் வரேன். எபிலியன் இதே மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். எபிலியன் என்ன வரும்? 1 9 வந்துடும். ஏன்னா சைக்கிளிக் வரும்போது இங்கே எபிலியன் வந்துடும், 3 வந்துடுமா? இப்போ இங்கே மட்டும் செக் பண்ணும். இப்போ வந்து S3 தானே, S3 வந்து நான் எபிலியன், அதனால் 0. இது D3, அதுவும் நான் எபிலியன் 0. இதுவும் நான் எபிலியன் 0, இதுவும் நான் எபிலியன் 0. இது சேம் கவுண்டிங் தான். நார்மல் சப் குரூப் வந்து இது நார்மல் சப் குரூப் 1, இது நார்மல் சப் குரூப்பு, இது ஒரு நார்மல் சப் குரூப். ஏன்னா இது A4 கேட்டா, A4 வந்து நார்மல் சப் குரூப்பு. வேறு ஏதாவது நார்மல் சப் குரூப் இருக்குன்னா
கிளைண்ட் 4 ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். S4க்கு வந்து 2 சப் குரூப் இருக்கும், 2 இது இருக்கும். ஒன்று வந்து A4, 2 நார்மல் சப் குரூப். ஒன்று வந்து A4, இன்னொன்று கிளைண்ட் 4 ஒன்று இருக்கும். கிளைண்ட் 4 வந்து ஆர்டர் 4. ஓகேங்களா, முக்கியமானது. கிளைண்ட் 4ம் என்னது S4க்கு ஒரு நார்மல் சப் குரூப். அப்போ 1 2 3 4 சப் குரூப்ஸ் இருக்குது, 4 நார்மல் சப் குரூப். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் சப் குரூப் of S4 or the identity S4 client 4 and the A4. வேறு எந்த நார்மல் சப் குரூப்பும் இங்கே இருக்காது. ஓகேங்களா, அப்போ இது கான்செப்ட். அப்போ S4 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து A4. ஸோ A4ல் எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும்? A4ல் பார்க்கும்போது ஆர்டர் 1, ஆர்டர் 1ல் ஒன்று தான். ஆர்டர் 2ல் எத்தனை சப் குரூப் இருக்கும்? 3 இருக்குமா? ஏன்னா அந்த 1 2 3 4 இவன் ஒருத்தன். அடுத்து 1 3 2 4 2. அடுத்து 1 4 2 3. மொத்தம் 3 சப் குரூப் ஆர்டர் 2ல் இருக்கும். ஆர்டர் 3ல் 1 2 3 சைக்கிள் 3, 1 2 3 1 2 4 1 3 4 2 3 4. ஸோ ஆர்டர் 3ல் 4 இது இருக்கும். ஆர்டர் 6ல் இருக்காது, அதான் பார்ப்போம். ஆர்டர் 6ல் நோ சப் குரூப். ஆர்டர் 12ல் வந்து 1 ஆர்டர் 12ல் இது மட்டும் தானே. ஆர்டர் 12ல் A4. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்டர் 1ல் ஒரே ஒரு சப் குரூப் இருக்கும். ஆர்டர் 2ல் 1 2 3 சப் குரூப் இருக்குது. ஆர்டர் 3ல் 4 சப் குரூப் இருக்குது. ஆர்டர் 6ல் இருக்காது. ஆர்டர் 12ல் 1. ஓகேங்களா, இப்போ A4க்கு வந்து நார்மல் சப் குரூப், நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் A4 R E A4 client 4 இதுக்கு என்னது ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது A4ஓட இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இதே மாதிரி நெக்ஸ்ட் S5க்கு நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ S5ல் என்ன பண்ணலாம்னா, S5ல் வந்து நம்ம எல்லா சப் குரூப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, சில ஈஸியான கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதுமாதிரி நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப்னா ஈஸி. நான் ஆர்டர் எத்தனை, அந்த ஆர்டரில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த காம்போசிட் வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, ப்ரைம் ஆர்டர் கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆர்டர் 2ல் எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்டர் 2ல் எத்தனை சைக்கிளிக் சப் இருக்கும்? நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ 2ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இப்போ ஆக்சுவலாக 5 எப்படி பிரிப்போம்னா 2 + 2 + 2 1ன்னு பிரிப்போம். அப்புறம் 5 வந்து 2 + 1 + 1 + 1 பிரிச்சிருப்போமா? இப்போ என்ன பண்ணியிருப்போம்னா பை ஆஃப் 2. இப்போ ஆர்டர் 2ல் இந்த கேட்டகரியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 120 போட்டு பை 2/2 × 2 ஃபேக்டரியல் போட்டிருப்போம். அதேமாதிரி இந்த கேட்டகரியில் 2/1 × 3 ஃபேக்டரியல்னு போட்டிருப்போம். அப்போது ஆன்சர் வந்து இங்கே என்ன வந்துருச்சுன்னா, இதுக்கு என்ன வரும்? 15 வருமா? 15 வருமா பாருங்கள். 60. ஆமாம் 15. இது 6 12 10. பை ஆஃப் 2னா அளவு உங்களுக்கு பை ஆஃப் 2 1 தான் வரும். அப்போ மொத்தம் சப் குரூப்ஸ் வந்து மொத்தம் 25 வருது. ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்டர் 3ல் கேட்குறாங்கன்னா 5
ஆர்டர் 3ல போடும்போது 3 + 1 + 1 வேறு எதுவும் சாய்ஸ் வராது, 3 + 2 வராது. ஸோ இது மட்டும் தான் வரும். இப்போது therefore நம்பர் ஆஃப் cyclic subgroup of order 3. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எத்தனை இருக்கும் இந்த கேட்டகரியில்? 120/3^1 × 2 ஃபேக்டர்னு எழுதியிருப்போம் by 5/3. ஸோ 6 இது 20 வந்துடுமா, இங்கே 2 வந்துடுமா, இப்போ 10 சைக்ளிக் சப் குரூப்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஆர்டர் 5ல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 எப்படி பிரிப்போம்? 5 வந்து 5 = 5 தான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் cyclic subgroup of order 5. அப்போது 125 5ன்னு போட்டிருப்போம், இங்கே 5/5. 125 5னால் உங்களுக்கு 24 வருமா? 24 இது ஒரு பிளேட்டில் இருக்க 1 to 4 நம்பர்ஸ், ஸோ 6. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இங்கே 10 இங்கே 6. ஸோ சைக்கிளிக் சப் குரூப்னு கேட்டால் ஈஸி ஓகேங்களா. பட்டு ஆர்டர் 6ல் கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஆர்டர் 4 கஷ்டம். இங்கே ஆர்டர் 4 ஆர்டர் 6 இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பர்டிகுலராக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு லாஸ்ட் இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு டெஃபினிஷன் தெரியும்ல. இப்போ லெட்டு ஆர்டர் ஆஃப் இப்போ மேக்ஸிமம் ஆர்டர் எலமெண்ட், மேக்ஸிமம் ஆர்டர் எலமெண்ட் அது பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ S3யில் எடுத்துக்கோங்க. S3யில் மேக்ஸிமம் ஆர்டர் என்ன வரும், என்ன டைப்புன்னு எழுத போகிறோம், ஆர்டர் மேக்ஸிமம் ஆர்டர் எழுத போகிறோம். ஸோ S3யில் என்ன வரும், 1 2 3 தானே. 1 2 3யோட இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 3. S4ல் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் என்ன வரும், 1 2 3 4 ஆர்டர் 4, இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் 4. S5ல் என்ன வரும், S5ல் வந்து 1 2 3 4 5 பிரிக்கிறோம். அப்போ எல்சிஎம் இங்கே ஒரு இது 2 3 2 3க்கு எல்சிஎம் வந்து 6, மேக்ஸிமம் ஆர்டர் 6. X6 போடும்போது காம்போசிட் இப்படி வந்தால் கொஞ்சம் 1 2 3 3 3 3 தான் வருது. அப்போ 4 5 6, ஸோ இங்கே 6 வந்துடும் மேக்ஸிமம் ஆர்டர். S7 போடும்போது 1 2 3 4 5 6 7, இது இங்கே அதோட சைக்கிளிக் லென்த் 3, இது 4, 3 4s are 12, மேக்ஸிமம் ஆர்டர் வந்து 12. இப்போ S8 கேட்கும்போது 1 2 3 4 5 6 7 8 எடுத்துக்கலாம். அப்போ இது 3 இது 5, எல்சிஎம் வந்து 15. S9க்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9, இப்போ 4 5 எல்சிஎம் எடுத்தால் 20 வந்துடும். S10க்கு என்ன வரும்னா 3 சைக்கிள் எடுத்தால் வரும், 1 2 3 4 5 6 7 8 8 10 8 9 10. இதோட லென்த்து 2, இதோட லென்த்து 3, இதோட லென்த் வந்து 5. அப்போ எல்சிஎம் வந்து 10 30 வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி S12க்கு போட்டிங்கன்னா 3 சைக்கிளாக பிரிக்கலாம், 2 சைக்கிளாக பிரிக்கலாம். எப்படி போட்டால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இங்கே 6 இங்கே 7 42 வரும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐடியா. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு A3 எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் ஆர்டர் என்ன வரும்னா 1 2 3 தானே. ஸோ ஆர்டர் வந்து 3. A4ல் வந்து அதுலேயும் எனது மேக்ஸிமம் ஆர்டர் வந்து 1 2 3 3 தான். A5ல் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் வந்து 1 2 3 4 5, ஸோ 5 தான். A6லையும் 1 2 3 4 5 4 5 இது வருமா, 1 2 3 4 வராதுல்ல. A6ல் 1 2 3 4
4 இதுவும் அது வரும். ஸோ 5 தான் வரும். 6 இது வராது, 1 2 3 6 வராது. ஸோ இதுவும் ஆர்டர் வந்து 5 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.